எக்ஸ்போஸ்டு பாலா வந்து ஒரு சர்வதேச கைக்கூலி, இவன் ஒரு ஸ்கேமு, இவன் மாட்டோன்னு நினைச்ச வாங்கடா அடிக்கலாம். இந்த வண்டி தான் அண்ணன் கேபி பாலாண்ணா எனக்கு வாங்கி கொடுத்தது. இதை வந்து நிறைய பேர் என்ன சொல்றீங்க, வண்டி வந்து வாங்கி கொடுக்கல பொய்யானது, நம்பர் பிளேட்லாம் மறைச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. இது வண்டி நான் ஜெப்ட் நான் தான் ஓட்டுறேன், அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்த வண்டி தான். எவ்வளோ வன்மம் இல்லை. சரி ஓகே, நானும் வந்து இந்த 2 நாளாக சரி ஓகே இது ஓகே இது முடியும் அப்போ முடியும்னு பார்த்துட்டு இருந்தேன். ஒரே ஒரு படம் பண்ணேன். அந்த படத்துக்கு அப்புறம் இவ்வளோ வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஒரு சின்ன கான்ட்ரவர்சி ஒன்று போயிட்டு இருக்கு இந்த ஆம்புலன்ஸ் ரிலேட்டடா. ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்குறப்ப இல்லை டிடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கும். அது வந்து நாங்கள் கொடுத்த அடுத்த நாளே எங்களுக்கு தெரிய வந்துருச்சு அது வந்து டி மட்டும்தான். இன்னைக்கு பண்ண பெயிண்டிங் ரீஒர்க்குனால வந்து டிடின்னு எக்ஸஸ் ஒன்று ஆட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு எஃப்சி முடிஞ்சதுனால இது நம்ம கேரேஜில் போட்டோம். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆம்புலன்ஸ் கொடுத்து அது பயன்பாட்டில் இருந்துட்டு தான் இருக்கு மக்களுக்கு. அது எந்த விதமான பிரச்சனையும் இருக்கு. இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரு நம்பர் பிளேட்டிங், ஒரு டி பிரச்சனை, சின்ன டி பிரச்சனையை வச்சுக்கிட்டு எவ்வளோ பண்ணுறாங்க. இந்த ஆம்புலன்ஸ் மூலியமாகவும் எத்தனை ஊர் தண்ணி இல்லாத ஒரு தண்ணி கிடச்சி அந்த ஊருக்கு கொஞ்சம் வாழ்ந்துட்டு இருக்காங்க, எவ்வளோ ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆம்புலன்ஸ் எவ்வளோ பேர் குறைச்சிருக்கிறாங்க இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸில். அது இல்லாமல் எவ்வளோ பசங்க வந்து படிக்கிறாங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் யாரும் நம்ம வந்து நல்லா பண்ணுற விஷயங்களை பாசிட்டிவான விஷயங்கள் எதுவுமே போடுறது. ஒரு சின்ன டி ஸ்டிக்கர் பிரச்சனை, அதை வச்சுக்கினியும் எக்ஸ்போஸ்ட் முகத்திரை கிழிஞ்சது அதுலேயும் ஒருத்தர் போட்டிருக்காரு சர்வதேச கைக்கூலியா. ஐயா நான் தினக்கூலி.